வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிந்தா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் அண்ட் ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் காம்படிட்டிவ் எக்ஸாம் பேசிக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆனால தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? சரி, இப்ப நீங்க இப்ப இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, நான் என்ன சொன்னாலும் லைக் பண்ண போறது கிடையாது. ஓகே, இப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பகிர்மான பிரதிபெயர் சொல், அதாவது பகிர்ந்தளிக்கிறது. ஓகேங்களா? பகிர்ந்தளித்தல் அப்படின்னா என்ன, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இண்டிவிஜுவலா செப்பரேட்டா நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? இப்ப புரியும்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுனோட டெஃபினிஷன் பார்ப்போமா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ் is a word, distributive pronoun is a word that refers to people or things one at a time or individually. நம்ம ஒரு குரூப்ல நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு டைம்ல ஒருத்தரா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃபர் பண்ணுவோம். இண்டிவிஜுவலா நம்ம மென்ஷன் பண்ணுவோம், இண்டிவிஜுவலா ரெஃபர் பண்ணுவோம். இதான் நம்ம என்னன்னு சொல்றோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் சொல்றோம். இட் ஃபோக்கஸஸ் ஆன் த மெம்பர்ஸ் ஆஃப் எ குரூப் செப்பரேட்லி. ஒரு குரூப்ல மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள தனித்தனியா இண்டிவிஜுவலா செப்பரேட்டா நம்ம என்ன பண்றோம், ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப கீ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ் எது அப்படின்னா ஈச், எய்தோ, நெய்தோ. ஓகேங்களா? இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். இப்ப இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்ட் அஸ் ஏ ப்ரோனவுன். ஈச், எய்தர், நெய்தர் எல்லாமே ப்ரோனவுன் தான். ஆக்ட் அஸ் ஏ ப்ரோனவுன். இதுக்கு சப்ஜெக்ட் வேணும்னு கிடையாது. இது தனியாவே ஸ்டாண்ட் அலோன், தனியாவே என்ன பண்ண, நவுன் எல்லாமே தனியா இருந்து செயல்படும். நெக்ஸ்ட் ரெஃபர் டு எவ்ரி இண்டிவிஜுவல் இன் எ குரூப் ஒன் அட் எ டைம். அந்த இண்டிவிஜுவல் குரூப்ல உள்ள எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணும். ஆனா ஒரு டைம்ல ஒருத்தரை தனித்தனியா தான் என்ன பண்ணும், அது ரெஃபர் பண்ணும். எப்பவுமே எதெல்லாம், ஈச், எய்தோ, நெய்தோ, எப்பவுமே என்னதான், சிங்குலர் நவுன் தான். அதே மாதிரி வேர்பு என்னவா தான் இருக்கும், சிங்குலர் வேர்பு தான். ஓகேங்களா? இப்ப ஈச், எய்தர், நெய்தர் இருக்கு இல்லையா, இதோட குமுலேட்டிவ் டேபுலேஷன்ல நம்ம பார்த்திடலாம். ஈச் சப்ஜெக்ட் என்னது, சிங்குலர், வேர்பும் சிங்குலர். மீனிங் என்ன அப்படின்னா எவரி ஒன் செப்பரேட்லி. verb agreement is singular. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா each is unique, each will try, each is important. ஓகேவா? அப்ப each is unique, important. each is important அப்படின்னா ஒன்னும் important தான், ஒவ்வொன்றும். each அப்படின்னா ஒவ்வொருன்னு அர்த்தம். each is uniqueனா ஒன்னொன்னும் தனித்தனிங்களா. either is good. next neither. neither none of the two, ரெண்டுத்துல ஒன்னும் இல்லை. eitherோட ஆப்போசிட் தான் என்னது, neither. இப்ப இது verb agreement என்னவா இருக்கும், சிங்குலர். neither was chosen, ரெண்டுத்துல ஒண்ணுமே நம்ம என்ன பண்ணல, சூஸ் பண்ணல. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் pronoun meaning verb agreement எக்ஸாம்பிள். இப்ப each of இருக்கு இல்லையா, each, each of, either, either of, neither, neither of. இத பாத்துருவோம். எக்ஸாம் பாயிண்ட்ல இததான் ரொம்ப நம்ம தப்பு பண்ணுவோம் பாருங்க. each of வந்தது அப்படின்னா சப்ஜெக்ட் plural, verb singular. each of வந்ததுன்னா subject plural, verb singular. everyone separately, இதோட மீனிங் என்ன, everyone separately. ஓகேவா? verb agreement singular. எக்ஸாம்பிள் பாருங்க. each of the students has a unique talent. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும், ஒவ்வொரு மாணவர்களில் ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு, தனித்திறமை உண்டு. ஓகேவா? மாணவர்களில் ஒவ்வொருவருக்கும். இப்ப மாணவர்களில் ஸ்டூடெண்ட்ஸ், each of the students. students அப்படின்றது என்னது, plural noun. each of the students என்றது என்னது, noun plural, ஆனா verb singular. ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் either of. அதே மாதிரி one of the two, verb agreement singular. either of வந்ததுன்னா சப்ஜெக்ட் என்னவா வரணும், plural தான் வரணும், verb singular. நெக்ஸ்ட் neither of, plural subject, verb singular. none of the two, ரெண்டுத்துல ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம். verb agreement singular. neither of the proposals, ரெண்டு ப்ரொபோசல் ஒண்ணுமே என்ன பண்ணல, நம்ம அக்செப்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் difference between each and each of. each சொல்றீங்க, each of சொல்றீங்க, either, either of, neither, neither of சொல்லிருக்கீங்க. இதுல ஈச்சுக்கும் each ofக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஈச் வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம எதுக்கு பிஃபோர் சிங்குலர் நவுன். ஓகேங்களா? எதுக்கு முன்ன யூஸ் பண்ணணும், சிங்குலர் நவுனுக்கு முன்னதான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க. each student has a book. each student has a book.
ஒவ்வொரு மாணவருக்கும் என்ன இருக்கு? புக் இருக்கு. each of பாருங்க used before plural noun or pronoun. each of the students has a book. மாணவர்களில் ஒவ்வொருவருக்கும் ஓகேங்களா? மாணவர்களில் ஒவ்வொருவருக்கும் புக் உள்ளது, புத்தகம் உள்ளது. அப்ப each of வந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரணும். each வந்ததுன்னா ஸ்டூடெண்ட் தான் வரணும். இந்த இதுலயே உங்களுக்கு வந்து எரர் கரெக்ஷன் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து either of, either of அதே மாதிரிதான் each of மாதிரிதான் either of. eitherக்கு முன்ன என்னதான் வரணும்? சிங்குலர் noun. either book is useful. either book is useful. either of the book is useful. either of வந்ததுன்னா plural subject வந்து என்ன வரணும்? plural subject வரணும். either of வந்ததுன்னா subject plural. either வந்ததுன்னா subject singular. ஆனா verb ரெண்டுத்துக்குமே என்னதான்? singular தான். அதே மாதிரி next neither of. neither எதுக்கு? singular noun. neither of singular noun. either ஓட opposite தான் என்னது? neither. eitherனா ரெண்டுத்தில் ஒன்று. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, அதுல ஒண்ணு. நெய்தர் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டுத்துலயும் ஒண்ணுமே கிடையாது, ரெண்டுத்துல ஒண்ணுமே அக்செப்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப நெய்தர் மீனிங் பாருங்க, யூஸ்டு பிஃபோர் ஏ சிங்குலர் noun. நெய்தர் ஆன்சர் இஸ் கரெக்ட். நெய்தர் ஆன்சர், இப்ப ரெண்டுத்துல ஒரு ஆன்சரும் என்னது இல்ல? கரெக்ட் இல்ல. ஓகேங்களா? அப்ப neither of used before a plural noun or pronoun. neither of the answer is correct. ரெண்டுத்துல ஒரு ஆன்சருமே என்னது இல்ல? correct இல்ல. neither of the answers. answers plural noun. neither answer, neither answer, neither of answers. ஓகேங்களா? புரியுதா? either ஓட ஆப்போசிட் தான் என்னது? neither. புரியும்னு நினைக்கிறேன். சரி, சென்டென்ஸ் கரெக்ஷன் பார்த்துருவோம். each student must bring their ஐடி கார்டு. each student, each வந்திருக்கு, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடாது, each student தான். neither John nor Peter. neither வந்தாவே என்னது வரணும்? ஆர் வரக்கூடாது, nor. either வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா n for not. ஓகேங்களா? அப்போ நெய்தருக்கு ஆப்போசிட் என்னதுதான். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே வேண்டான்றதுக்கு neither. வேணும், ரெண்டுத்துல ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா either. ஓகே, சரி. either of the three options can be selected. eitherனாவே என்னதுதான்? 2 தான் மென்ஷன் பண்ணும், அப்படிதானே? அப்ப 3 வேண்டாம். either of the options can be selected. okay, thank you. Next on this part, the era. each of the girls have brought her project to the exhibition. each of the girls வந்திருக்கு. subject வந்து என்னது? plural. verb வந்து என்னதான் வரணும்? plural தான் வரணும். have வரக்கூடாது, has. okay, next, neither of the books were. books were ன்னு வரக்கூடாது, books was ன்னு வரணும். were வந்தா தப்பு. neither of அதோட ஸ்ட்ரக்சர் வந்து என்னதான்? plural subject, verb வந்து singular. next பார்ப்போம். each of the players were instructed. each of the each of வந்ததுனாவே plural subject. verb வந்து என்னது? singular. were வரக்கூடாது, was தான் வரணும். ஓகேங்களா? were வரக்கூடாது, was தான் வரணும். ஓகே, next, neither of the proposals. subject வந்து என்னவா இருக்குது? pluralஆ இருக்கு. அப்போ verb என்னவா இருக்கணும்? singularஆ தான் இருக்கணும். நம்ம இதுலதான் என்ன பண்ணுவோம்? ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவோம். plural subject, plural verb அப்படின்னு போட்டுருவோம். neither of வந்ததுன்னா neither of, either of, each of, each எல்லாமே என்னதான்? singular தான். அதாவது குரூப்ல ஒண்ணு அப்படின்றது, ஒன்னொன்னையும் செப்பரேட்டா ஃபோக்கஸ் பண்றது தான் என்னது? இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ். புரியுதுங்களா? ஓகே, அப்ப each of, either of, neither of, either of எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ். ரெசிப்ரோக்கல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, are used to when two or more people or thing perform an action mutually or in return. இப்ப 2 பேர் இருக்கிறோம், 2 பேர் நம்ம வந்து ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்கிறோம், நம்மளோட ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதை வந்து என்னது? give and take அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் வந்து என்ன ஆகாது? கன்ஃபியூஷன் வராது. they indicate two-way relationship. இதை எதை இண்டிகேட் பண்ணுது? two-way relationship indicate பண்ணுது. reciprocal pronouns எதெல்லாம் அப்படின்னா each other, one another. reciprocal pronouns each other, one another. இப்ப each other எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? one
another எதுக்கு யூஸ் பண்ணோம்னு பார்க்கலாம். each other generally used when referring to two peoples or thing. each other அப்படின்னா each other அப்படின்னாவே two people or things. one another அப்படின்னா more than two people or group. ஓகேங்களா? more than two people or group வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? one another. more than two people or things அல்லது groupன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் each other. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. the twins help each other with their homework. twins நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிப்போம், ஹோம்ஒர்க் பண்றதுல ஹெல்ப் பண்ணிப்போம். 2 பேர் இருந்தாங்கன்னா நம்ம மியூச்சுவலா பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போ ஒன் another பார்த்தோன்னா the members of the team congratulated one another after the victory. மெம்பர்ஸ் இப்போ டீம் மெம்பர்ஸ், ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது, வின் பண்ணிட்டாங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, அங்க டீமுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? அப்போ ஒன் another, each other. ஒன் another அப்படின்னா குரூப், மோர் தென் டூ ஒன் another. each other அப்படின்னா ஒன்லி டூ. ஓகேவா? நெக்ஸ்ட் யூஸ் இன் each other. each other எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டூ பீப்புள் ஆர் டூ குரூப்ஸ். ஓகேங்களா? அப்போ two friends always support each other during difficult time. 2 friends இருக்காங்க, 2 பேரும் அவங்களுக்குள்ளாரே அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஓகே, two players congratulated each other after the match. 2 பிளேயர்ஸும் each otherனா 2 பேரை மட்டும் தான் மென்ஷன் பண்ண, அவங்க 2 பேத்துக்குள்ள தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, மியூச்சுவல். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் another. ஒன் another அப்படின்னா more than two people or groups. more than two peoples இருக்கலாம் அல்லது more than two groups இருக்கலாம். the team members motivated one another to perform better. இப்போ வந்து கிரிக்கெட் டீமோ வாலிபால் டீமோ பேஸ்கெட் பிளேயர்ஸோ இருக்கிறாங்க. அந்த குரூப்புக்குள்ளாரே நம்ம வந்து மேட்ச் வின் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளார அந்த குரூப்புக்குள்ள more than two, அந்த குரூப்புக்குள்ள மாத்தி மாத்தி என்ன பண்ணிக்கிறாங்க, மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க one another. ஓகேங்களா? the big family everyone respect one another. இப்போ பெரிய ஃபேமிலி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பெரியவங்க இருக்கிறாங்க, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? everyone respects one another. next the student in the group project helped one another. இப்போ ப்ராஜெக்ட் குரூப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் வந்து எப்படி கொடுப்போம், குரூப்பா கொடுப்போம். ஓகேங்களா? அந்த குரூப்ல வந்து மோர் தென் டூ தான் கண்டிப்பா இருப்பாங்க. அப்ப அந்த மோர் தென் டூ இருக்கிறப்போ அவங்களுக்குள்ளார என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கரெக்ட் த எரர்ஸ். உங்களுக்கு ஈச் அதர் ஒன் another வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோனவுன். ஓகேங்களா? ஈச் அதர் வந்து ஒன்லி டூ, ஒன் another அப்படின்னா மோர் தென் டூ, அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ ஈச் the two cats were staring at one another. two cats அப்படின்னு இருக்கு, அப்போ ஒன்லி டூ அப்படின்றப்போ ஈச் அதர் வரணும், ஒன் another வரக்கூடாது. the three boys helped each other. த்ரீ, மோர் தென் டூ ஆயாச்சு, அப்போ வந்து ஈச் அதர் வரக்கூடாது, ஒன் another வரணும். neighbors waved goodbye to one another. நெய்பர் 2 பேர் தான். ஓகேங்களா? இப்போ ஒன்லி டூ அப்படின்றப்போ ஒன் another வரக்கூடாது, ஈச் அதர் தான் வரணும். during the group discussion the participant argued with each other. அதாவது group discussion அப்படின்னாவே டூ வராது, more than டூ தான் இருக்கும். அப்ப each other வரக்கூடாது, one another வரணும். the two dogs அப்படின்றப்போ only டூ தானே, அப்போ played happily with one another வரக்கூடாது, டூன்றப்பவே each other தான் வரணும், one another வரக்கூடாது. ஓகேங்களா? இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு கிராமர் வந்து ஸ்லோவா தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால இப்படிதான் போகும். இதுல வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன்னாலும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.